1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக, அல்லேலூயா, உங்களையும் என்னையும் யாரிடத்தில் போய் சேர்க்க வேண்டும்? தேவனிடத்திலே போய் சேர்க்க வேண்டும். நீங்களும் நானும் எங்கே போய் சேர வேண்டும்? தேவனிடத்தில் போய் சேர வேண்டும். அல்லேலூயா. மனிதனுடைய மரணத்திற்கு பின்பு 2 இடங்களுக்கு மனிதன் போய் சேருவான். ஒன்று நரகம், இன்னொன்று பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்திலே தேவன் இருக்கிறார், நரகத்திலே பிசாசு இருக்கிறார். அப்போ மனிதன் பிசாசு இருக்கிற பாதாளத்திற்கு போகக்கூடாது. எங்கே அவன் போக வேண்டுமானால் தேவனிடத்திலே போய் அவன் சேர வேண்டும். அவன் தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் அந்த மனிதன் போய் சேர வேண்டும். ஒரு மனிதன் தேவனிடத்தில் போய் சேர வேண்டுமானால் அவன் எப்படி இருக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை? சுதந்தரிப்பது இல்லை என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே போட்டிருக்கிறது. அநியாயக்காரர் தேவனிடத்தில் போய் சேர முடியாது. பாவிகள் தேவனிடத்தில் போய் சேர முடியாது. ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளாதவர்கள், நீதி நியாயங்களின்படி செய்யாதவர்கள் தேவனிடத்திலே போய் சேர முடியாது. ஆனால் முதல் மனிதனே அநியாயக்காரனாய் போய்விட்டான், பாவம் செய்கிறவனாய் மாறிவிட்டான். அந்த பாவம் செய்கிற மனிதனுக்கு பிறந்த பிள்ளைகளும் பாவிகளாய் போய்விட்டார்கள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் பாவிகளாய் போய்விட்டார்கள். எல்லா மனுஷரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. எல்லா மனிதரும் பாவம் செய்து, அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து எல்லாரும் கெட்டு போனார்கள். அநியாயம் செய்கிறவன் தேவனிடத்தில் சேர முடியாது. யார் தேவனிடத்தில் சேர முடியாது? அநியாயம். அப்போ ஒரு அநியாயமும் செய்யாமல் நீதியே செய்யக்கூடிய ஒரு மனிதன் உண்டோ? உண்டோ? இல்லை. ஒரு பாவமும் செய்யாத மனுஷன் இல்லையே என்று சாலமோன் ஜெபிக்கிறார். ஒரு பாவமும் செய்யாத மனுஷன் இல்லை. அப்படி என்றால் ஒரு மனிதன் கூட தேவனிடத்தில் போய் சேர என்ன பண்ணாது? முடியாது. ஒரு மனிதனால் கூட தேவனிடத்தில் போய் சேர முடியாது. அப்படி என்றால் இப்பொழுது மனிதன் தேவனிடத்தில் போய் சேர வேண்டுமானால், இந்த அநீதி உள்ள மனிதன் போய் தேவனிடத்தில் சேர வேண்டுமானால், இந்த அநீதி உள்ள மனிதனுக்கு பதிலாக ஒரு நீதி உள்ளவர் பாவங்களின் நிமித்தம் பாடுபட வேண்டும். அல்லேலூயா. அநியாயக்காரனுக்கு பதிலாக, யாருக்கு பதிலாக? அநியாயக்காரனுக்கு பதிலாக ஒரு நீதி உள்ளவர் பாடுபட வேண்டும். அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுமே அநியாயக்காரராய் இருக்கும் பொழுது, நீதி உள்ள ஒரு மனிதன் இல்லாத பொழுது எந்த மனிதன் இன்னொரு மனிதனுக்காக பாடுபட முடியும்? நான் இன்னொரு மனிதனுடைய பாவத்தை போக்குகிறதற்காக நான் பாடுபட முடியாது. ஏனென்றால் நானே எப்படிதான் இருக்கிறேன்?
அநியாயக்காரனாகத்தான் இருக்கிறேன். நான் அநியாயக்காரனாய் இருந்து கொண்டு இன்னொரு மனிதனுக்காக, இன்னொரு மனிதனுடைய தவறுக்காக நான் போய் தண்டனையை அனுபவிக்க முடியாது. நான் அநியாயக்காரனாய் இருந்தால் என்னுடைய தண்டனையை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் நீதி உள்ளவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீதியுள்ள ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லாதபடினாலே தேவகுமாரனே மனிதனாகி நீதியாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. தேவகுமாரனே என்னவானார் தெரியுமா? மனிதனானார். அவர் மனிதனாகி அவர் நீதி உள்ளவராய் வாழ்ந்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? பாவத்தின் நிமித்தம் அவர் பாடுபட்டார். பாவத்தின் நிமித்தம் ஒரே தரம் அவர் பாடுபட்டார். யாருடைய பாவத்தின் நிமித்தம்? அநீதி உள்ள மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் அவர் ஒரு தரம் பாடுபட்டார். அல்லேலூயா. அநீதி உள்ள மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் அவர் ஒரு தரம் என்ன செய்தார் தெரியுமா? பாடுபட்டார். எதற்காக அவர் பாடுபட்டார்? நம்மை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாடுபட்டார். அல்லேலூயா. இயேசு எதனால் பாடுபட்டார் என்றால் என்னை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக அநீதி உள்ள எனக்கு பதிலாக அவர் பாடுபட்டார். அல்லேலூயா. என்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக அவர் பாடுபடவில்லை. நான் எப்படியோ போக வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபடவில்லை. என்னை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாகத்தான் அவர் பாடுபட்டார் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஏன் சிலுவையில் தொங்கினார்? இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் என்றால் என்னை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவத்தின் நிமித்தம் அவர் ஒரே தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலை உண்டு. அப்படிதானே போட்டிருக்கு. அவர் மாம்சத்திலே எங்கே இருக்கிறீர்கள்? மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மாமிச சாயலாக இருந்தார். மாமிச தன்மை உள்ளவராயிருந்தார். அந்த மனித தன்மையிலே அவர் கொலை உண்டார். ஆவியிலே அவர் என்ன செய்யப்பட்டார்? உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே அவர் செத்தார், ஆவியிலே அவர் உயிர்ப்பித்தார். இதே மாதிரிதான் நாமும் கூட என்ன செய்ய போகிறோம் என்றால் மாம்சத்திலே நாம் சாக போகிறோம், ஆவியிலே என்ன செய்ய அடைய போகிறோம்? உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மரணத்திற்கு பின்பு நாம் எப்படி இருப்போம்? உயிர்த்தெழுதலில் நாம் எப்படி இருப்போம்? இப்பொழுது இந்த சரீரம் கருப்பாக இருக்கிறது, ஒருவருடைய சரீரம் குண்டாக இருக்கிறது, ஒருவருடைய சரீரம் ஒல்லியாக இருக்கிறது, ஒருவர் பார்க்கும்போது அழகாக இல்லை, ஒருவர் ஊனமா இருக்கிறார், ஒருவர் நன்றாக இருக்கிறார். மரணத்திற்கு பின்பு நீங்கள் உயிரோடு எழுந்திருக்கும் போது உங்கள் சரீரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சுமிட்டி? மரணத்திற்கு பின்பு நீ உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது நீ எப்படி இருப்பாய்? தேவகுமாரின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்போம். அல்லேலூயா. யாரை போல இருப்போம்? இயேசுவை போல நம்முடைய சரீரம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மகிமையின் சரீரம் இருக்கும். இப்பொழுது பார்க்கிற இந்த சரீரம் இருக்காது. இப்பொழுது கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது என்று சொல்லுகிறீர்களோ அந்த சரீரம் அப்பொழுது இருக்காது. அப்பொழுது ஒரு மகிமையின் சரீரம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மகிமையின் ஆவியின் சரீரமா இருக்கும். ஆவியின் சரீரத்தோடு கூட நாம் என்ன செய்வோம் தெரியுமா? எழுந்திருப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம். அப்ப பாருங்க, இந்த சரீரம் நம்முடைய சரீரம் அல்ல, இது மண்ணிலே போடப்படும். ஆனால் எது தெரியுமா உண்மையான சரீரம்? நம்ம அனைவருக்கும் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? கொடுப்பார். ஆவிக்குரிய சரீரத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆவிக்குரிய சரீரம் நமக்கு என்ன செய்யப்படும் தெரியுமா? கொடுக்கப்படும்.
அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே 33 வருஷம் உயிரோடு இருந்தார். அப்படி உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய சாயல் என்ன என்பதும் அவருடைய சரீரம் என்ன என்பதும் சீஷருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. வெளியில யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் உள்ள வாங்க. கண்டிப்பா இப்ப நான் ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டுதான் நான் பிரசங்கமே பண்ண போறேன் இனிமே. நீங்க என்ன பிரசங்கம் கவனிக்கிற மாதிரி தெரியல. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவரை பார்த்தவர்களுக்கு இயேசுவின் சாயலை தெரியுமா தெரியாதா? சூர்யா சொல்லுமா, தெரியுமா தெரியாதா? சூர்யா உள்ள வர சொல்லு. எங்க இருக்கா? தெரியுமா சூர்யா? தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்ப வாசிங்க, யோவான் சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்னாடி இருக்கிறவங்க படிங்க. யாராவது ஒருத்தர் பின்னாடி இருக்கிறவங்க படிங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசு என்று அவள் என்ன செய்யவில்லை? அறியவில்லை. பதிலாவது சொல்லுங்க, இயேசு என்று அறியவில்லை. சோபியா சொல்ல, இயேசு என்று அறியவில்லை. அறியவில்லை. இயேசு என்று என்ன செய்யல? ஏன் தெரியல? இப்ப உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுவினுடைய சரீரம் வேறு. அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இருந்த பொழுது இருந்த சரீரம் வேறு, அவர் உயிரோடு எழுந்த பின்பு இருந்ததான சரீரம் வேறு. அதனாலே மரியாளுக்கு அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. பார்த்தால் தோட்டக்காரனை போல் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு பேர் தான் என்ன சரீரம் தெரியுமா? மகிமையின் சரீரம். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையின் சரீரம். இதற்கு பேர் தான் என்ன சரீரம்னா மகிமையின் சரீரம். ஆண்டவராகிய இயேசு, அதனாலதான் எம்மாவூர் சீஷர்களுக்கு கூட இயேசுவை என்ன செய்ய முடியவில்லை? கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால அவர் மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்களே. 19வது வசனம். பாருங்க, அந்த ஆவியில அப்படியே அந்த ஆவியின் சரீரம், ஒரு புதிய சரீரம், அந்த சரீரத்துல போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? பிரசங்கித்தார். ஆவிக்குரிய சரீரம் இன்னொரு ஆவிக்கு என்ன செய்கிறது? பிரசங்கிக்கிறது. அல்லேலூயா. ஆமா. அடுத்தது படிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து, அந்த ஆவிகள் என்ன ஆவிகள்னா, நோவா 100 வருடங்களுக்கு மேலாக பிரசங்கம் பண்ணியோ அந்த நோவாவுடைய பிரசங்கத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். இந்த ஆவிகள் என்ன செய்யலன்னா கீழ்ப்படியில. அந்த ஆவிகளுக்கு போய் ஆவியின் சரீரத்தோடு ஆண்டவர் போய் என்ன செய்கிறார் தெரியுமா? திரும்பவும் பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் படிமா. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அது இப்ப நான் சொல்றேன், நோவா பேழையை ஆயத்தப்படுத்தினதும்
நோவா காலத்திலே ஜலப்பிரளயம் வந்ததும் அந்த ஜலப்பிரளயத்தில் சாகாமல் நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தார் போய் தப்பினதும் எதற்கு ஒப்பனையாயிருக்கிறது? எதற்கு ஒப்பனையாயிருக்கிறது? ஞான ஸ்நானம். சந்திரா சிஸ்டர் சொல்லுங்க, அது எதற்கு ஒப்பனையாயிருக்கிறது? ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பனையாயிருக்கிறது. அப்ப ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பனையாக அது நடந்திருக்கிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த நோவா காலத்திலே ஜல பிரளயத்தினாலே ஏன் தேவன் உலகத்தை அழித்தார்? ஏன் அழித்தார்? ஜனங்கள் பாவம் செய்து தேவனுக்கு என்னத்தை உண்டாக்கினார்கள்? கோபத்தை உண்டாக்கினார்கள். ஜனங்கள் பாவம் செய்து கோபத்தை உண்டாக்கினார்கள். அந்த கோபத்தின் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு பெரிய மழையை அனுப்பி அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் அழிக்கிறது. எதனால் அழித்தார் என்றால் அவருடைய கோபத்தினாலே ஜனங்களை அழித்தார். அல்லேலூயா. கோபத்தினாலே ஜனங்களை என்ன செய்தாரு? அழித்தார். ஆனால் அவருடைய கோபத்தினாலே அழித்தாலும், அவருடைய கோபம் பற்றி எரிந்தாலும், அவருடைய கோபம் எல்லாரையும் அழித்தாலும், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறதற்கான ஒரு வழியையும் ஆண்டவர் என்ன செய்தாரு? உண்டாக்குனாரா இல்லையா? ஆண்டவருடைய கோபம் அழிக்கும், ஆனா அதிலிருந்து தப்புகிறதற்கான வழியையும் என்ன செய்யும்? உண்டாக்கும். அல்லேலூயா. அதுதான் தப்பும் வழி. எது தெரியுமா? அதுல இருந்து தப்புறதுக்கான வழி எது? பேழை. அதுல இருந்து தப்புகிறதுக்கான வழி எது? பேழை. எல்லாரும் சொல்லுங்க, எது? பேழை. அதுல இருந்து தப்புகிறதற்கான ஒரே ஒரு வழி பேழை தான். அதுல இருந்து தப்புகிறதற்கான ஒரே ஒரு வழி பேழை. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அன்னைக்கு ஆண்டவர் அதை தண்ணீரினாலே இந்த உலகத்தை அழித்தார். தப்புகிறதுக்கான ஒரே ஒரு வழி பேழை. இன்றைக்கு தேவன் இந்த உலகத்தை எதிலே அழிக்க போகிறார்? அக்கினியினாலே அழிக்க போகிறார். இந்த உலகத்தை எதனாலே அழிக்க போகிறார்? அக்கினியினாலே அழிக்க போகிறார். இந்த அக்கினிக்கு தப்புகிறதற்கு ஒரே ஒரு வழி உண்டு. அது என்ன வழி? இயேசு கிறிஸ்து தான் அதற்கு வழி. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள வந்துட்டான். அந்த பேழை தான் இயேசு. அந்த பேழைக்குள் போன 8 பேர் எப்படி தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பினார்களோ, அதே போல ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் வந்துவிட்டால், இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கும் பொழுது, இந்த உலகம் நரகத்திற்கு போகும்போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற ஒரே ஒரு பேழை ஆண்டவராகிய இயேசுதான். அல்லேலூயா. என்ன? யாருதான்? ஆண்டவராகிய இயேசுதான். இந்த பேழைக்குள்ள வரணும். நோவா கட்டின பேழைக்குள்ளே அல்ல, இயேசுவாகிய பேழைக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். அதுதான் ஞான ஸ்நானம். அல்லேலூயா. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது. படிமா அந்த வசனத்தை. மாமிச அழுக்கை நீக்குகிறதாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து நம்மையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுதலினால் ரட்சி. அப்போ ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிறது நம்மை ரட்சிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது தேவனுடைய கோபத்துக்கு தப்பணும்னா ஞான ஸ்நானம் எடுக்கணும். எதுக்கு தப்பணும்னா ஞான ஸ்நானம் எடுக்கணும்? தேவனுடைய கோபத்துக்கு தப்பணும்னா ஞான ஸ்நானம் எடுக்கணும். வேணா வாசிங்கள, லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இல்ல அது இல்ல, மன்னிக்கணும், அது அப்புறமா படிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் தன்னிடத்தில் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள. யாரை பார்த்து கேட்கிறாரு? பரிசேயர் சதுசேயரை பார்த்து. எப்ப கேட்கிறாரு? ஞான ஸ்நானம் எடுக்க வரும்போது கேட்கிறார். அல்லேலூயா.
நல்ல பிரசங்கத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த வார்த்தையை கேட்கிறாருன்னா, நீங்க இப்ப ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறீங்க, இப்ப நீங்க ஞானஸ்நானம் எடுக்க போறீங்க. இந்த ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க எதுக்கு தப்புவீங்க? வரும் கோபத்துக்கு. ஆனா நீ விரியம்பாம்பு குட்டிதான், நீ ஒரு பாவிதான், நீ ஒரு அக்கிரமம் தான், நீ அநியாயம் செய்கிற ஆளுதான். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு தண்டனை உண்டு. இதற்கு தப்புகிறதற்காக தான் நீங்கள் இப்பொழுது இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள், ஞான ஸ்நானத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? எதுக்காக சந்திரா சிஸ்டர் ஞான ஸ்நானம் எடுக்கிறோம்? தேவனுடைய கோபத்துக்கு தப்பும்படியாக நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம தவறு செய்திருக்கிறோம், அந்த தவறுக்கான தண்டனை உண்டு. அந்த தண்டனை நம்மை விட்டு நீங்கும்படியாக நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். அல்லேலூயா. ஞான ஸ்நானம் எடுத்தவங்களும் யோசிச்சுக்கோங்க, எடுக்காதவங்களும் யோசிச்சுக்கோங்க, இனிமே எடுக்க போறவங்களும் யோசிச்சுக்கோங்க. ஏதோ ஞான ஸ்நானம்ன்றது ஒரு சாதாரணமான எதுக்காக எடுக்கிறீங்க, என்ன ஏது எதுவுமே தெரியாம நம்ம எடுக்க கூடாது. நான் இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நான பிரசங்கம் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. முன்கூட்டியே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க வராததுனாலதான் நான் இப்பொழுது நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. சுருக்கமாக நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதான ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளுகிறதான ஒரு காரியம்தான் இந்த ஞானஸ்நானம். அடுத்தது போட்டிருக்கு அந்த அதே 21 திரும்பி படிங்களேன். நிறைய காரியம் சொல்லி கொடுக்கணும், நேரம் இல்லை. படிங்க. 1 பேதுரு. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது போதும் டீச்சர். தேவனை பற்றும் நல் மனசாட்சி. அல்லேலூயா. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அல்லேலூயா. தேவனை பற்றும், தேவன் மேல் அன்பு வைக்கிறதற்கான, தேவனை நேசிக்கிறதற்கான, தேவனோடு உறவு வைக்கிறதற்கான, தேவனோடு ஐக்கியமாகிறதற்கான, தேவனோடு வாழ வைக்கிறதற்கான நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அல்லேலூயா. என்ன மனசாட்சி? நல் மனசாட்சி. அதாவது நல் மனசாட்சின்னா என்ன தெரியுமா? என் மனசாட்சியே சொல்லணும், நான் ஆண்டவரோடு இல்லாம இருக்கு. என் மனசாட்சி என்கிட்ட பேசணும், நீ ஆண்டவரோடு இல்லாம இருக்கிறது தப்பு, நீ தேவனோடு இல்லாம இருக்கிறது தப்பு, நீ தேவனோடு சேராம இருக்கிறது தப்பு, நீ இப்படி இருந்தேன்னா தேவன் உன்னை கைவிட்டுருவாரு, உன்னை நரகத்துல அழிச்சிருவாரு. உண்மையான தேவன் அவர்தான், அவரை தான் நீ பிடிச்சுக்கணும், அவரை தான் நீ நம்பணும், அவரை தான் நீ விசுவாசிக்கணும். அவர் ஒருவர் தான் தேவன், வேறொரு தேவன் இல்லை. அவர்தான் உண்மையுள்ளவர், அவர்தான் எனக்கு பரலோகம் தருவார், அவர்தான் எனக்கு நித்திய ஜீவன் தருவார் என்று என் மனசாட்சியே என்னோடு என்ன செய்யணும்? பேசும். அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். மனசாட்சி சொல்லணும் என்னன்னு, இயேசு தேவன் என்று. மனசாட்சி சொல்லணும், அவரின் பாவங்களுக்காக பலியானார் என்று என் மனசு சொல்லணும். அல்லேலூயா. அதான் நல் மனசாட்சி. அடுத்தது அந்த மனசாட்சி, நல்ல மனசாட்சி வந்த பின்னாடி கடவுளோட என்ன பண்றோம் தெரியுமா? உடன்படிக்கை பண்ணுகிறோம். கடவுளோட என்ன பண்றோம் பாத்தீங்களா? யாராவது கடவுளோடு போய் உடன்படிக்கை பண்ண முடியுமா? ஒரு ஆண் பெண்ணோட உடன்படிக்கை பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அண்ணன் தம்பி உடன்படிக்கை பண்றாங்க. உங்களுக்கு எனக்கும் கிடைச்ச ஒரு பாக்கி என்ன தெரியுமா? நம்ம கடவுளோட என்ன பண்றோம்? ஹல்லேலூயா. ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட உடன்படிக்கை பண்ணுது. உனக்கு எத்தனை சீட்டு, அதுக்கு எத்தனை. இந்த மாதிரி நாம் யாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம் என்றால் கடவுளோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கைனா என்ன தெரியுமா உங்களுக்கு? உடன்படிக்கையை கொஞ்சம் நான் விளக்கி சொல்றேன். ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு வாலிப பெண், ஒரு கன்னிகை இருக்கிறாள். அவளுக்கு ஒருவனை கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணனா ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. என்ன உடன்படிக்கை தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகிற பிள்ளைகளும் கவனிச்சுக்கோங்க. எப்படி தெரியுமா? உண்மையான கல்யாணம்ன்றது என்ன தெரியுமா? ஒரு பெண் ஒருத்தனை கல்யாணம் பண்ணனா முதல்ல தன்னுடைய தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் தன் சொந்த பந்தங்களையும்
தன்னுடைய உறவுகளையும் எல்லாவற்றையும் விட்டு அவைகளை எல்லாம் மறந்து கணவனே எனக்கு போதும் என்று போகிறது ஒரு பெண் கணவனோடு செய்கிற உடன்படிக்கை. அல்லேலூயா. இதுதான் ஒரு பெண் கணவனோடு செய்கிற உடன்படிக்கை. அதே மாதிரி கணவன் செய்கிற உடன்படிக்கை என்ன தெரியுமா? உன்னுடைய தாயையும் உன்னுடைய தகப்பனையும் உன் சொந்தத்தையும் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய எல்லாவற்றையும் நீ விட்டு என்னை ஏற்றுக்கொண்டு, என்னை கணவனாய் ஏற்றுக்கொண்டு என்னோடு நீ வாழுகிறபடினாலே எனக்குள்ளதான அத்தனை ஆஸ்தியும் அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை நன்மையும் யாருக்கு சொந்தம்? அந்த பெண்ணுக்கு. இப்ப 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்கல்ல. இப்போ எல்லாவற்றையும் விட்டு வந்ததான மனைவிக்கு தன்னிடத்தில் இருக்கிற எல்லாம் உனக்கு சொந்தம் என்று கொடுக்கிறது போலதான் ஞான ஸ்நானம் என்பதும் இதற்கு ஒப்பனையானதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞான ஸ்நானம் என்பதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு இப்ப அந்த தாய் தகப்பன் யார் தெரியுமா? இந்த உலகம்தான் தாயும் நம்முடைய தகப்பனும். இந்த சமுதாயம் தான் நமக்கு தாயும் தகப்பனும். நம்முடைய ஊர் தேசம்தான் நமக்கு தாயும் தகப்பனும். இப்பொழுது இந்த உலக சிற்றின்பங்களை விட்டு, உலக சந்தோஷத்தை விட்டு, உலக ஆடம்பரங்களை விட்டு, உலக ஆசாபாசங்களை விட்டு, உலக ஆஸ்திகளை எல்லாம் விட்டு எனது மணவாளனாகிய இயேசுவுக்காக நான் வாழுவேன் என்று சொல்லி அவரை நோக்கி வருகிறது தான் நாம் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், உலகத்தின் ஆஸ்தி எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் பெருமை எனக்கு வேண்டாம், உலகத்தின் சிற்றின்பங்கள் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு தந்திருக்கிறீங்க, இதெல்லாம் நான் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க மட்டும் எனக்கு போதும். அல்லேலூயா. இதுக்கு பேரு தாங்க உடன்படிக்கை. இதுக்கு பேரு தான், அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நீங்க மட்டும் போது. அதுக்கு அப்பா சொல்லுவாரு, மணவாளன் சொல்லுவார் தெரியுமா? என் மணவாட்டியே, எல்லாத்தையும் நீ விட்டு வந்துட்டு இல்ல, உனக்கு பரலோகத்துல ஒரு ஸ்தலத்தை என்ன செய்து வச்சிருக்கேன்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கேன். உனக்காக ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன். நீ என் கூடவே நீ இருப்பாய். அல்லேலூயா. நான் உன்னை விடவே மாட்டேன், உனக்கு சகல நன்மைகளை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவன் நித்திய ஜீவனை அருளுவேன் என்று நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் உனக்காக வாழுவேன் என்று நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறது. அதுதான் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். அந்த வசனம் திரும்பி படிங்க. ஞானஸ்நானமானது இப்படி நீங்கள் உடன்படிக்கை பண்ணுவீர்களானால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எப்படி நடந்ததோ அதே மாதிரி நீங்களும், இந்த ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள், ஒரு நாள் ஆண்டவர் வரும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலோடு கூட உங்களையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? உயிரோடு எழுப்புவார். அந்த கடைசி வார்த்தையை மட்டும் படிங்க சார். நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நம்மை ரட்சிக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் நம்மை ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலும் நம்ம என்ன செய்கிறது தெரியுமா? ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிதான் இதுக்கு பேரு தாங்க ஞானஸ்நானம். இதுக்கு பேரு தான் ஞானஸ்நானம். இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அறிந்து நாம ஞானஸ்நானம் எடுத்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமானதாக, அது நன்மையை கொண்டு வருகிறதாக அது என்ன செய்யப்படும்? காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல் மனசாட்சி இருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல் மனசாட்சி இருக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்களே. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை
நீங்கெல்லாம் எதுக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்தீங்க? சிலர் கேட்டா சொல்லுவாங்க ஆத்துல, சிலர் தொட்டியில என்று நீங்கள் சொல்லுவீர்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் எதற்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? கிறிஸ்து இயேசுக்குள்ளான்னு சொல்றதை விட இன்னும் கூட நல்லா சொல்லாமே, அந்த வசனத்தை வச்சு சொல்லுங்க. அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். அல்லேலூயா. போன வெள்ளிக்கிழமை தான் நம்ம புனித வெள்ளி ஆசரிச்சோம் இல்லையா? அவருடைய மரணத்திற்கு உள்ளாக ஞான, அதாவது அவருடைய மரணத்திற்கு உள்ளாக நம்முடைய இருதயம் போகணும், நம்முடைய சிந்தை போகணும். அந்த கல்வாரிக்கு முன்பதாக அந்த சிலுவை, அவருடைய பாடுகளோடு நாம் ஐக்கியமாக வேண்டும். அவருடைய மரணத்திற்கு உள்ளாக போய் ஞான ஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. அடுத்தது படிங்க, அடுத்த வசனம். மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் ஜீவன் உள்ளவர்களாய் அப்ப நடந்து கொள்ளும்படிக்கு மரணத்திற்குள்ளாக்கும் கிறிஸ்துவுடனே கூட. கிறிஸ்துவுடன் ஞானஸ்நானம் என்றது தெரியுமா? நம்ம புதிய வாழ்க்கை வாழும்படியாக பழைய வாழ்க்கையை இயேசுவோடு கூட சேர்ந்து சிலுவையில அறைந்து இயேசுவை எப்படி அடக்கம் பண்ணினார்களோ அதே போல நம்முடைய பழைய மனுஷனை என்ன செய்யணும்? அடக்கம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பழைய மனுஷனை அடக்கம் பண்ணினால்தான் ஒரு புதிய மனுஷன் என்ன செய்ய முடியும்? உருவாக முடியும். அல்லேலூயா. ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால்தான் இன்னொரு கோதுமை மணியானது என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் வராது. நம்முடைய பழைய சுபாவம், பழைய குணம் அழிஞ்சாதான் புதிய சுபாவம் வரும். பழைய சுபாவம் அழியாமல் புதிய சுபாவம் என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா. அப்ப புதிய வாழ்க்கை வாழணும். இன்று முதல் என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? பழைய வாழ்க்கை வாழக்கூடாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு பேரு தான் ஞானஸ்நானம். ஒரு புதிய படிமா, நீ படி. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. மரணத்தின் சாயலிலும் இணைக்கப்படணும். அப்பதான் நம்ம அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் என்ன செய்யப்படுவோம்? இணைக்கப்பட்டிருப்போம். இல்லாவிட்டால் இணைக்கப்பட முடியாது. வேகமாய் நாம் சில காரியங்களை பார்த்து போவோம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், முதல்ல உங்க பாவத்தை அறிக்கை இடுங்க. அல்லேலூயா. பாவம் அறிக்கை இடாம ஞானஸ்நானம் எடுத்தா பிரயோஜனம் இல்லை. அதாவது நம்ம பிறந்ததே பாவத்துல, அதெல்லாம் என்ன மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டுதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த ஞானஸ்நானம் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதான ஞானஸ்நானம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த காரியத்துக்கு நம்ம கடந்து போவோமா? அடுத்தது என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் அப்போ எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கணும்? எதுக்காக எடுக்கணும்? பாவ மன்னிப்புக்கு. நம்ம பாவம் மன்னிக்கப்படணும்னா கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுத்தாதான் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவங்களுடைய பாவம் இன்னும் என்ன செய்யப்படவில்லை? மன்னிக்கப்படவில்லை. அதனால சீக்கிரம் என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க. நம்ம பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அதனால மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். மனம் திரும்பிதுன்னா எப்படின்னா, நீங்க உலகத்தை விட்டு ஆண்டவரை நோக்கி திரும்பணும். இயேசுவை நோக்கி உங்க மனம் பார்க்கணும். உங்க இருதயம் ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரை பார்த்துட்டு அடுத்தது பாவ மன்னிப்புக்காக நீங்க ஞானஸ்நானம் எடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
இப்படி என்ன செய்யுங்க, மனம் திரும்பி நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. நம்ம மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். மார்க்கு சுவிசேஷம் 16:16 வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி, அப்ப எப்ப ஞானஸ்நானம் எடுக்கணும்? விசுவாசம் உள்ளவனாகி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? சுருக்கமா சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், என அடக்கம் பண்ணப்பட்டார், என்னை மீட்கும்படியாக அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தார். ஆண்டவராகிய இயேசு திரும்ப இந்த உலகத்துக்கு வருவார், என்னை அவரோடு சேர்த்து கொள்வார் அவர் என்றுதான விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசம் இருந்தாதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யப்படுவான்? தீர்க்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள என்ன தெரியுமா? விசுவாசம் இருக்கணும். சரி, ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். லூக்கா சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களே. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆயக்காரரும் ஆயக்காரர் வந்து, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அதாவது என்ன தெரியுமா சொல்றேன் கேளுங்க. ஞானஸ்நானம் எடுத்தா எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆள் நமக்கு 10 ரூபா தான் கொடுக்கணும்னா அந்த 10 ரூபா தான் வாங்கணும். 11 ரூபாவா என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. இதெல்லாம் ஞானஸ்நானம். நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறோம். போஸ்டிங்கில் இருக்கும்போது நமக்கு சம்பளம் 50,000ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆள் வந்து இன்னொரு 5,000 ரூபாய் சேர்த்து கொடுத்தா அந்த சம்பளத்தை என்ன செய்யக்கூடாது? அந்த பணத்தை நம்ம வாங்கக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வரி வாங்கணும்னா கவர்மெண்ட் எவ்வளவு வரி போட்டிருக்கோ அந்த வரி பணம் மட்டும்தான் வாங்கணும். 100 ரூபாய் வரி வாங்க சொன்னா, சில்லற 99 ரூபாய் வரி வாங்க சொன்னா 100 ரூபாயா கொண்டு வந்து கொடுத்தா கூட அந்த 1 ரூபாய் என்ன செய்யணும்? கூடுமான வரைக்கும் கொடுக்க பார்க்கணும். நமக்கு கட்டளையிட்டதுக்கு மிஞ்சி எதையும் என்ன செய்யக்கூடாது? யாருகிட்டையும் வாங்கக்கூடாது. நம்ம என்ன பரிசுத்தமா வாழணும். ஆண்டவருக்கு எந்த ஒரு தப்பும் நம்ம செய்யக்கூடாது. படிங்க அடுத்தது. யாருக்கும் தேவையில்லாத ஒரு ஆளையும் துன்புறுத்தக்கூடாது. என்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுனால யாரையும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? தொல்லை கொடுக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க கூடாது? நான் தொல்லை கொடுக்க கூடாது. ஏன்னா நீ ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்க. உனக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுனால யாரையும் நீ தொல்லை பண்ணாத. அடுத்தது படிங்க. யார் மேலையும் பொய் சாட்சி சொல்லாத. தப்பு செய்யாதவங்களை தப்பு பண்ணன்னு சொல்லி பொய் கேஸ் போடக்கூடாது. அடுத்தது பாத்தீங்களா? இதெல்லாம் இதை வச்சு நீங்க மற்ற காரியங்களை எல்லாம் கம்பேர் பண்ணிக்காங்க. எதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் நீங்க வாழணும், ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி எப்படியெல்லாம் இருக்கணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவங்களுடைய பொருளை நம்ம நெசக்கூடாது, இச்சிக்க கூடாது, எந்த ஒரு பாவமான காரியத்தை செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், நற்சாட்சி உள்ளவர்களா நம்ம வாழணும். அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தாதான் அன்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்திருக்கிறோம்?
தரித்திருக்கிறோம். அடுத்து மத்தேயு சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு, ஏசப்பா இப்படி எல்லாம் இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லாம் நம் தேவனுடைய நீதியை என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது, நம்ம நிறைவேற்ற வேண்டியதா இருக்கிறது. இந்த ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறது, நம்ம தேவனுடைய நீதியை என்ன செய்கிறோம், நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களில் சிலர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றி இருக்கிறீர்கள், இன்னும் சிலர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள். தேவனுடைய நீதியை நிறைவேற்றாதவர்கள் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுங்கள். ஆண்டவராய் இயேசு வரும் பொழுது அவருடைய நீதியை நிறைவேற்றினவர்களை ஆண்டவர் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வார். ஞானஸ்நானம் எடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு தேவனுக்கு ஏற்றபடி நம்ம வாழுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க.